Hi friends, now we are going to exercise 10.4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா இந்த 5, 6 நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 7 சம் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 சம் வந்து ஒரே மாடல் இருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து 8 சம் பார்த்துக்குவோம். எக்ஸசைஸ் 10.4ல் 8 சம். ஸோ தட் எஸ்டி நம்ம சார்ட்டாக இருப்பேன். ஸோ தட் ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் பிஎக்ஸ். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ காஸ் பிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. is a solution of the differential equation. The differential equation என்ன ப்ரூவ் பண்ணால் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் பிஎக்ஸுங்கிற ஈக்குவேஷனுக்கு இது சொல்யூஷன் என்ன ப்ரூவ் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிவன் என்னன்னு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் பிஎக்ஸ். இது கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் வந்துருக்கு டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ப்ரூஃப் வந்து அவங்க கொஷின்லேயே கொடுத்துறாங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் பிஎக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். காஸ் பிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே காஸ் பிஎக்ஸ் இருக்கனால மைனஸ் சைன் பிஎக்ஸ். நெக்ஸ்ட் இந்த பிஎக்ஸை பண்ணால் இன்ட்டு பி வரணும். இது ஃபார்முலா வந்து எழுதிருக்க பாருங்க, டி ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ். இதுக்குரிய ஃபார்முலா வந்து சைட்லேயே நான் எழுதியிருக்கேன். அதை பார்த்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ இன்ட்டு மைனஸ் சைன் பிஎக்ஸ் இன்ட்டு பி. இது வந்து ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, டிஒய் பை டிஎக்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அகைன் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ டிஒய் பை டிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் இருக்கனால மைனஸ் ஏ அப்படியே வச்சுக்கிறோம். இந்த சைன் பிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து காஸ் பிஎக்ஸ், இங்கே ஒரு பி இருக்கனால இன்ட்டு பி வரும். டோட்டலாக வந்து பி ஸ்கொயர். அப்போ டோட்டலாக வந்து என்ன வருதுன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் equal to minus a into cos bx into b square. இப்போ a into cos bxங்கிறது given equation. அதை நான் ஒன்று நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதை வந்து என்ன பண்ணோம்னா ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு இருக்கனால ஒய்ன்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸு பி ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காஸ் பிஎக்ஸ் ஏ காஸ் பிஎக்ஸ் அப்படி பொதுவாக ரீப்ளேஸ் பண்ணணும் ஒய் பை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது ஃபாலோ பண்ணிட்டா நம்ம தேவையான ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய். இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா தேவையான ப்ரூஃப் கிடச்சிடும். அப்போ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதான் வந்து நமக்கு தேவையான சொல்யூஷன், நம்ம ரெக்வயர்டு ப்ரூஃப். இது 8th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ தட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் தி ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாகவே ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்க. ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஏ மட்டும் 2/3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் 2/3 வேர் ஏ இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஏ எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவ் இன்டிஜர் தான் இருக்கணும். இஸ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 5. இது சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இது கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் 2/3. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 5 சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். 7th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 3 மார்க் கொஸ்டின் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். y squared equal to 2a into x plus a power 2/3. இது given equation 1 வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த y squared டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து x power n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். n into x power n minus 1. ஃபஸ்ட்டு பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அதனால் வந்து y squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y. நெக்ஸ்ட் இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணால் y dash அல்லது dy by dx நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒய் டேஷ் எழுதிட்டு அப்புறம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கொஸ்டின் தகுந்த மாதிரி கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ 2y ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2a அப்படியே வந்துடும் கான்ஸ்டன்ட்டு. இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ஏ பவர் 2/3ங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா ஏ இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர், கொஸ்டின்லேயே கிவன்.
அதனால் கான்ஸ்டன்ட் எனி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் வந்து 0. அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்போ வந்து 2a இன்ட்டு 1 + 0 தட் இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2y இன்ட்டு y டேஷ் ஈக்குவல் டு 2a. இதை பாக்ஸ் பண்ணிக்க பாருங்க. 2y y டேஷ் ஈக்குவல் டு 2a இருக்கும். இந்த 2 கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா y டேஷ் ஈக்குவல் டு a அதில் டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். y டேஷ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாம். a இருக்கிற இடத்துல y டேஷ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு போகுங்க. இதில் அப்ளை பண்ணிக்கலாம். y டேஷ் ஈக்குவல் டு a. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y² இருக்குது, 2a இருக்குது. அப்போ ஏக்கு பதில் என்ன பண்ணால் y டேஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். இந்த ஏக்கு பதில் என்ன பண்ணால் அகைன் வந்து y டேஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ y டேஷ் ஹோல் பவர் 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு y² ஈக்குவல் டு இங்கே 2y டேஷ் இந்த எக்ஸை வந்து அப்படியே மல்ட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து 2y டேஷ் இன்ட்டு எக்ஸ் ஒவ்வொரு டைம் மல்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2y டேஷ் இங்கேயும் y டேஷ் இருக்குது. அப்போ 2 அப்படியே வச்சுக்கோ. நம்ம இந்த y டேஷ் வந்து சேமாக இருக்கனால நம்ம வந்து இங்கே வந்து பவர் வந்து 1, இங்கே பவர் வந்து 2/3. இது சைட்லேயே எழுதிருக்கேன் நான். 2 இன்ட்டு y டேஷ் ஹோல் பவர் 1 இன்ட்டு y டேஷ் ஹோல் பவர் 2/3. இதை மல்ட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு y டேஷ் ஹோல் பவர் 5/3 இதை எழுதிக்கணும். ஃபைனலாக வந்து என்ன வருதுன்னா y டேஷ் ஈக்குவல் டு 2y டேஷ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y டேஷ் ஹோல் பவர் 5/3. இந்த ரைட் ஹேண்ட் சைடு 2y டேஷ் இன்ட்டு எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துருக்கோம் நம்ம. அப்போ y² மைனஸ் 2y டேஷ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அப்படி எழுதிக்கணும். 2 இன்ட்டு y டேஷ் ஹோல் பவர் 5/3. இங்கே ரேஷனல் ஃபார்மில் இருக்கு பாருங்க 5/3. அதனால் வந்து இந்த பவர் 3க்கு வந்து ரைஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி எழுதலாம்னா டேக்கிங் கியூப் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் என்ன பண்ணால் கியூபுக்கு வந்து பவர் ரைஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து ரைஸ் பண்ண என்ன பண்ணா y² மைனஸ் 2xy டேஷ் ஹோல் கியூப் ஈக்குவல் டு இந்த 2 பவர் எடுத்திங்கன்னா 2 கியூப்னு வரும். இங்கே y டேஷ் இந்த கியூப் எடுத்திங்கன்னா 3 கட் ஆகிடுனா ரிமைனிங் பார்ட் வந்து y டேஷ் ஹோல் பவர் 5 இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா y² மைனஸ் 2xy டேஷ் ஹோல் கியூப். இந்த 2 கியூப் எப்படி எழுதலாம்னா 8 எழுதிக்கலாம். y டேஷ் ஹோல் பவர் 5. அதாவது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக கொஸ்டின் என்ன பண்ணால் dy/dx அப்ளை பண்ணோம். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு dy/dx அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா y டேஷ் மைனஸ் 2x இன்ட்டு y. இந்த y டேஷ் கூட என்ன பண்ணால் dy/dx ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு y. இந்த y டேஷ் கூட என்ன பண்ணால் dy/dx போட்டுக்கணும் ஹோல் பவர் 5 மாறும். அப்போ லக்கையோட ப்ரூஃப் கிடைச்சிடும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பார்த்துக்கலாம்.